வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பரரூபிணா நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அக்ஷய உபநிஷத்தினுடைய 35வது மந்திரங்கள் என்று சிந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உபநிஷத்து இன்னைக்கு பூர்த்தியாகும்னு நினைக்கிறேன். இதில் மிக முக்கியமாக 7 நிலைகளை அறிமுகப்படுத்துது. ஏற்கனவே பேசப்பட்டது தான். இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக ஒரு சாதகனுடைய மனநிலையை பேசுது. 7 நிலைகளில் சாட்சாத்காரம், அனுபூதி, தரிசனம், முக்தி அப்படிங்கிறத சொல்லும்போது பிரதம பூமிக்கால முமுட்சுவும் சாஸ்திர அன்வேஷண சிந்தனையும் வரும். 2வது பூமிக்கால விசாரம், ஸ்மிருதி ஸ்ருதியை சிரவண மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி தியானம் வரைக்கும், விசாரம் தியானம் வரைக்கும் கொண்டு போய் 3வது நிலையில் அசம்சர்க்கம் அனாசக்தம்ங்கிற நிலையில் ஆசிரம வாழ்க்கையும் சமநிலை, மனம் சமநிலை. மனம் நல்லா புரிஞ்சுங்க. மனம் சமநிலையில் இல்லைன்னு சொன்னால் எந்த கிரியேட்டிவான ஒர்க்கும் பண்ண முடியாது. மன உளைச்சல்னு பேர். மன சமநிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் மன உளைச்சலில் இருக்கான்னு அர்த்தம். லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இங்கே எங்கெங்கேயோ அவன் மனம் அலைப்பாயுது, பதட்டத்தில் இருக்குது, பயத்தில் இருக்குது, குழப்பத்தில் இருக்குது, தெளிவு இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதினா என்னது? எல்லாம் நிம்மதி தேடுறேன், நிம்மதி 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 எங்கே அப்படின்னு பாட்டெலாம் பாடுறாங்க. அப்போ எங்கே நிம்மதின்னு பாட்டு பாடுறாங்க. நிம்மதி கவனக்குறைவுனால நிம்மதி கெடுது. கவனக்குறைவுன்னா சத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் சித்தானது அது அந்த கவனத்தை திசை திருப்பினால் அது பதட்டம், பரிதவிப்பு, குழப்பம் எல்லாம் நடக்கிறது. இப்போ கவனக்குறைவு ஒரு நோய். இறைவனை பார்க்காமல் இருப்பது ஒரு நோய். சயின்ஸு சொல்கிறதே அப்படியே நம்ம ஆன்மீகத்தில் சொல்லலாம். கவனக்குறைவு, கவனச்சிதைவு, என்னது மனச்சிதைவு, இதெல்லாம் சொல்கிறாங்களே, எல்லாம் மென்டல் ப்ராப்ளம்ஸ். பலவிதமான பைத்தியம். அந்த பலவிதமான பைத்தியத்தில் இந்த கவனக்குறைவுங்கிறது படிக்கிறவங்களுக்கும் இல்லை கேட்குறவங்களுக்கும் இல்லை லேர்னிங்கில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கிரியேட்டிவாக எதுவுமே செயல்பட முடியாது. கவனக்குறைவை சனத் சுஜாத்தியத்தில் முருகப்பெருமான் திருதராஷ்டருக்கு மரணம்னு சொல்கிறார், மிருத்யுன்னு சொல்கிறாருன்னு சொன்னேன். அதனால் அந்த சமநிலைங்கிறது ஒரு நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ, நீ மேலே ஏறுறியோ இல்லையோ, நீ முதல்ல ஈக்குவலாக நீ வாழ்க்கை நடத்த கற்றுக்கணும். சமநிலையில் வாழ்க்கை நடத்த கற்றுக்கணும். சமநிலையில் வாழ்க்கை நடத்திக்கிட்டே வந்தால் தான் உன்னுடைய ஸ்டாமினா என்ன பண்ணும்? ஏறும். ஸ்டாமினா ஏறினதுக்கப்புறம் உனக்கு ஆற்றல் அதிகமாக இருந்தால் கூட அந்த ஸ்டாமினாவை ஒரு 75% பயணத்தில் 75%லேருந்து 100% வரைக்கும் நீ அதை ஆக்கப்பூர்வமாக அங்கே பயன்படுத்த அங்கே வெற்றி நிச்சயமாகிறது. உனக்கு பின்னாடி வரவங்க ஒரு ரேஸை சொல்கிறேன், ஒரு வாழ்க்கையினுடைய ரேஸுன்னு சொல்லலாம், ஒரு பைக் ரேஸு, ஒரு கார் ரேஸு, எந்த ரேஸ் எடுத்துக்கிட்டாலும் நீ போட்டி, சேலஞ்சு, முன்னேறணும், உயரணும், வளரணும், ஜெயிக்கணும், இந்த மாதிரிலாம் ரஜோகுண பண்பாடு இருக்குல்ல, அது ஒன்றும் தவறே இல்லை.
ஒரு மனிதனுடைய ஆற்றல் ஒரு ரஜோகுணத்தினால ஒரு புள்ளியை தொட்டு ஒரு உன்னத நிலையை தொடுறது வரைக்கும் நீ ரஜோகுணத்தை பயன்படுத்தலாம். 50 வயசு வரைக்கும் நீ ரஜோகுணத்தை பயன்படுத்தலாம். அவ்வளோதான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆரம்பத்திலே இந்த முக்தியும் இந்த விசாரமும் இந்த சிந்தனையும் இந்த கான்செப்டும் நமக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா எங்கேயுமே ரஜோகுணம் இல்லாமல் சத்துவகுணத்தில் எல்லா வேலையும் செய்யலாம். அது ரொம்ப உயர்வான மேலான அற்புதமான வாழ்க்கை. அதுக்கு நிறைய தவம் பண்ணியிருக்கணும், நிறைய தானம் பண்ணியிருக்கணும். தான தர்மம் தான் சித்த சுத்தி கொடுக்கும். சித்த சுத்தி தான் இந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ளே வந்து நிற்கும். இல்லைன்னா சித்த சுத்தி இல்லைன்னா பலவித சிந்தனைகளில் நீ சாப்பிட்ற சாப்பாடும் உனக்கு சுவை இல்லை. பல பேருக்கு பசியே இல்லாமல் சாப்பிட்றான். பல பேருக்கு வேண்டா விருப்பம் மத்தியானம் சாப்பிடணுமா நைட்டு சாப்பிடணுமான்னு தலையெழுத்தேன்னு சாப்பிட்றான், மருந்து மாதிரி சாப்பிட்றான். காரணம் என்னென்னா சமநிலை இல்லை. ஒன்று மேலே இருக்கான், இல்லை கீழே இருக்கான், இல்லை சைடில் இருக்கான், லெஃப்டில் இருக்கான், ரைட்டில் இருக்கான், சரியான ட்ராக்கில் போக மாட்டான். அப்போ சமநிலையை கொடுக்கறது அந்த 3வது நிலை. அங்கே ஆசிரம வாழ்க்கையும் சமநிலையும் இருக்கிறான். அதுக்கப்புறம் வஸ்து திருஷ்டிங்கக்கூடிய பரம்பொருள் பற்றிய ஒரு ஈர்ப்பு, ஆனந்தமயம், வஸ்துமயம், சிவமயம், அந்த சர்க்கிள்குள்ள கர்ப்பகிரகத்தை சுற்றக்கூடிய ஒரு மனநிலை, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலைக்கான சந்தர்ப்பம் தேடி காத்திருக்கிறது. இதெல்லாம் அங்கே தான் நடக்குது. அங்கே என்னவாரா வஸ்து திருஷ்டி, அவனுடைய தான தர்மம் பரோபகார்த்தம் சத்காரியங்களில் ஈடுபடுறது, அவனுக்கு வஸ்துவை கவனிக்கணும், வஸ்து பாவனாங்கிற தத்துவத்தை அவனுக்கு நல்லா அது பிரசாதமாக கொடுக்குது. ஞான பிரசாதம் தான் பிரம்மம், தெரியுமில்ல? ஞான பிரசாதம் தான் ஞான பிரசாதமாக கொடுக்கறதே பிரம்மஸ்வரூபம். அது மாதிரி தன்னை புத்தனாக நினைக்கிறான். அடுத்தது அனாசக்தம் சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு அளவு வச்சு, அளவுக்கு மிஞ்சாமல் எல்லா துக்கத்துக்கும் காரணம் அறியாமைங்கிறத அறிஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபிலாசபியை கற்றுக்கிறான். சேர்வது பிரியும், பிரியறது சேரும். இதெல்லாம் கடந்து காலம் எல்லாம் மாற்றுது, நிலைத்தது எதுவும் இல்லை. காலம் ஒன்றும் மாறும் இல்லை, மாற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். காலம் மாறுங்கிறது புரிஞ்சிச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா நீ என்ன பண்ணுவ? முரண்பாடுகளே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்ப. எப்போ பார்த்தாலும் மன உளைச்சலே இருப்ப. நீ எப்போ நீச்சல் அடிக்கணும், எப்போ நடக்கணும், எப்போ ஓடணும், எப்போ பறக்கணும்னு உனக்கு ஒரு அறிவு நிலையில் இருக்குது. அது எல்லாமே இருக்குது. எப்பயுமே நீ பறக்க முடியாது, எப்பயுமே ஓட முடியாது, எப்பயுமே நடக்க முடியாது, எப்பயுமே படுத்துட்டு இருக்கவும் முடியாது. இப்போ அறிவு நிலையில் நீ எங்கே இருக்க? ஒரு காலகட்டத்தில் நீ என்ன பண்ணணும்? மிதக்கணும். அந்த ஃப்ளோலேயே போய் அப்புறம் என்ன பண்ணணும்? எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கரையேறி மறுபடியும் உன்னுடைய பயணத்தை எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் கவிழ்ந்துடக்கூடாது, எங்கேயும் படுத்துடக்கூடாது. ஸ்டாக்னேட்டட்னா கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் காலம் மாற்றுங்கிறதெல்லாம் அறிஞ்சு கடந்து இப்படி மெதுவாக கடந்து நகர்ந்து போக பரோட்ச ஞானம் பிரத்யட்சமாகி அபரோட்சமாகி மாறி துறவில் பரிமுருஷ்டான்னு சொன்னோம் இல்லையா? பரிமுருஷ்டான் பரம துறவு ஏற்படுறது. அங்கே சச்சிதானந்தம் நான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க, நான்குள்ளே என்ன இருக்குன்னா, நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் சுகமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும். இது 3 தான் நான். இதை தான் பிரம்ம லட்சணமாக வேதம் சொல்லுகிறது. அப்போ நீ வேற, பிரம்மம் வேற அல்ல. உன்னுடைய குவாலிட்டி அத்தனையும் இது உனக்கான லட்சணமாக சொல்லலை, பிரம்மத்துக்கான லட்சணமாக சொல்லும்போது குரு அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது இது ஒரு மனிதனுடைய ஒரு ஜீவராசி. மனிதன் மட்டும் இல்லை, இந்த மனிதனுக்கோ இந்த ஜீவராசிக்கோ யாருமே நான்கிற வார்த்தையை சொல்லியே தரல. நீன்னு சொல்லி தருவாங்க, அவன் சொல்லி தருவாங்க, இவள் சொல்லி தருவாங்க, எல்லா புரோனவுனும் சொல்லி தருவாங்க. நான்ங்கிறது அந்த குழந்தையே என்ன பண்ணுது? பிறந்ததுலேருந்து அதுக்கு பேச்சு வராததுக்கு முன்னாடியிலேருந்து என்ன பண்ணுது? நான்கிற அந்த தற்காப்பை, சுயசிந்தனையை, தன் முனைப்பை அது என்ன பண்ணுது? வெளிப்படுத்திட்டு தான் இருக்குது. அந்த நான்குள்ளே என்ன இருக்குன்னா,
இந்த நான்குள்ள நான் வாழணும், நான் அறியணும், அடையணும், நான் சுகமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும். இதனுடைய பேர் தான் சத்து சித்து ஆனந்தம். இந்த உணர்வுனுடைய பேர் தான். இது உணர்ச்சி அல்ல, மாறாத உன்னுடைய ஸ்வரூபம் சுபாவமும் அல்ல. ஸ்வரூபம் அறிவு வந்தால் சுபாவமும் மாறும், அனுபவமும் மாறும். இது நாளைக்கும் தப்பாகவே போன சுபாவம் வாசனையில் போகிறது தானே சுபாவங்கிறது. என்ன அது வாசனை பின்னாடி போனால் அது சுபாவம். உள்ளேருந்து என்ன ப்ரோக்ராம்டாக இருக்கோ அந்த ப்ரோக்ராம் பின்னாடி போனீங்கன்னா அது சுபாவம். ப்ரோக்ராம் நல்லதாக மாற்றணும், இதுதான் சரியான கான்செப்டுங்கிறத ஒரு குரு வந்து சொன்ன பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லைல்ல நான் பழசுபடி தான் போவேன். நான் போகிறீங்க போனால் நீ லேர்ன் பண்ணலைன்னு அர்த்தம், அறியலைன்னு அர்த்தம், அனுபவிக்கலைன்னு அர்த்தம். அப்போ சுபாவத்திலேருந்து நீ என்னவா போகிற? இப்போ சத்பாவமாக மாறுற. அங்கே தான் அறிவு ஞானம் பிறக்கிறது. இங்கே ஒன்றும் செயற்கை ஒன்றுமே இல்லை. நீ யாருங்கிறத இப்போ சொல்லிடுச்சா? நீ யார்? நான் சொன்னால் நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் நன்றாக வாழணும். இதான எல்லா ஜீவராசியும். அதுதான் பிரம்மம்னு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமான நுட்பமான கருத்து இது. அப்படி இதெல்லாம் கடந்து நம்ம துறவில் நிறைவு பண்ணுறோம். அங்கே நமக்கு என்னென்ன சித்தாந்தங்கள் ஏற்படுதுன்னா, சமம் சர்வத்திர பஷ்யந்தி, எங்கும் சமத்தை பார்க்கிறான். பிரசமம் கதே, அந்த சாந்தி நிலையையும் அமைதி நிலையும் கடக்கிறான். இப்போ கவனக்குறைவுங்கிறது அவன்கிட்ட இல்லை. கவனக்குறைவு மிக முக்கியமான வார்த்தை. நல்லா எழுதிங்க, தமிழில் எழுதக்கூடிய மந்திர வார்த்தைகளில் கவனக்குறைவு. சத்தை கவனிக்கும் குறைவு ஏற்பட்டால் என்ன பண்ணோம்? வெளியில் போகுதுன்னு அர்த்தம். புத்தி இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வெளியில் போகுதுன்னு அர்த்தம். இப்போ 5வது நிலையிலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஞ்சமி பூமிகாம் ஏத்திய சுஷுப்தபதம் நாமிகாம். இந்த 5வது நிலையை உறக்கலை நிலைன்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லி, சாந்த அசேஷ விசேஷாம்ச, சாந்த அசேஷ விசேஷாம்ச, இந்த உபாதிகள்லாம் நீங்கி, காமக்ரோதாதிகள்லாம் நீங்கி, ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடம்பு கடந்து சாந்தமான திஷ்டத்திய நிற்கிறது. அத்வைத மாத்திரக, அத்வைதம் மட்டும்தான் இருக்குது. இந்த அத்வைதம்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். அத்வைத மாத்திரக அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் ஒரு பக்தி யோகத்தில் அடிக்கடி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லுவேன். நாமெல்லாம் பரம்பொருளோடு சேர்ந்துருந்தோம், அப்புறம் சுவாமி ஏதோ ஒரு காரணத்தை கீழே இறக்கி விட்டாருன்னு. அதுதான் உண்மையும் கூட. இப்போ காமாட்சி, அதுக்கு தான் காமாட்சி சுவாமி தியானம் பண்ணும்போது கண்ணை மூடுவா. நீ கண்ணை மூடிட்ட, தவறு பண்ணிட்டா, பூலோகமே நின்று போச்சு, வேலை கெட்டு போச்சு, அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட்டு, நீ கீழே போய் தபஸ் பண்ணி மாமரத்தடியில் காஞ்சிபுரத்தில் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார்ல, அதே கதை தான். மேலே அவரோட சேர்ந்து இருக்கும்போது அத்வைதம். ஒரு உதாரணம் புரியறதுக்காக சகசிராரம்னு வச்சிங்களேன், சிகரம் தலை உச்சின்னு வச்சிங்களேன். இப்போ அங்கே நீங்கள் பரம்பொருளோட 2.5 கலந்துருக்கிற நிலை அத்வைதம். இப்போ நீங்கள் எப்படி கீழே இறங்கியிருக்கீங்கிறதுக்கு தத்துவ விசாரம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. எப்படி தத்துவ விசாரம் பண்ணியிருக்காங்கன்னா, நீ அத்வைதமாக இருந்த நீ இப்போ சுவாமிகிட்டேருந்து பிரிஞ்ச கீழே இறங்குற சகசிராரத்துலேருந்து புருவமத்திக்காக புரியத்துக்காக புருவமத்திக்கு இறங்கிட்டேன். புருவமத்திக்கு வரும்போது நீ செப்பரேட்டடுங்கிற ஒரு வார்த்தையை அது பயன்படுத்துது. அதை தான் அவிச்சின்னம்னு பேர், அவிச்சின்னவாதம்னு பேர். எழுதிங்க வேணாம், அவிச்சின்னவாதி. இது உங்கள் மனசில் பதியட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு 4 படிக்கட்டு. அவிச்சின்னவாதுனா செப்பரேட்டட். நீ லிமிட்டட், நீ அன்லிமிட்டடாக இருக்கிற. நீ பரம்பொருளோடு இருக்கும்போது எல்லா வல்லமையோடு இருக்க, சர்வசக்திமானாக இருக்கிற, பேரறிவு, பேராற்றல், பெருவெற்றி, பெரும்பணம், பெரும்புகழ்ங்கிற அந்த ஒரு ஆனந்த சாந்த நிலையில் இருக்கிற. அங்கே அத்வைத்தம். இப்போ நீ கீழே இறங்கினல செப்பரேட்டட், சகசிராரத்துலேருந்து புருவமத்திக்காக. ரொம்ப எளிமையாக புரியட்டும் சம்சாரிக்குங்கிறத சொல்கிறேன். அங்கே அவிச்சின்னவாதுங்கிற தத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. அங்கே நீ லிமிட்டட் ஆகிற, செப்பரேட்டட் ஆகிற. பரம்பொருளுக்கும் உனக்கும் ஒரு கேப், ஒரு இருட்டு இருக்குது. இந்த அவிச்சின்னவாது தான் காரண உடம்புன்னு வச்சுங்களேன். அங்கே அவனுடைய பேர் பிராக்யனா. காரண உடம்புல இருக்கிறவன் பிராக்யன், புருவமத்தின்னு வச்சுங்க. அவன் என்ன உபாதியோடு சேர்ந்துட்டான். இப்போ
பரம்பொருளோடு இருந்த வெளிச்சத்தில் இருந்தவன் இப்போ இருட்டுங்கிற உபாதியோடு சேர்ந்துட்டான். காரண உடம்புல இருக்கு என்ன இருக்குது? இருட்டு, மாயை, பிரம்மம் ரெண்டும் இருக்கா? அது பிராக்யம். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து இன்னொரு வாதத்தை பயன்படுத்துது. அந்த வாதம் தான் ஆபாசவாதம்னு பேர். ஆபாசம்னா ஒரு கோல்டு இருக்குது, கோல்டுலேருந்து நிறைய ஜுவல்ஸ் பண்ணுறோம். கோல்டு ஒரிஜினல், ஜுவல்ஸ் எல்லாம் ஆபாசம், அதனுடைய நிழல்கள். கோல்டு நிஜம்னு சொன்னால் ஜுவல்ஸ்லாம் என்னது? நிழல்கள், அது ஆபாசம். சரி, அத்வைதத்தில் இருந்தல்ல, பரம்பொருளோடு இருந்தல்ல, அத்வைதத்தில் இருந்தேல, அத்வைதத்துலேருந்து நீ விசன்னவாதத்துக்கு நீ வந்தல்ல, அப்போ உனக்கு என்ன உதாரணம் சொல்லுதுன்னா, மகாகாசம் கடாகாசம்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம். மகாகாசம்னா மொத்த வெட்ட வெளி, கடாகாசம்னா அது உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னா, ஒரு கடத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது கடாகாசம். இப்போ ஒரு 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 பாத்திரம் இருக்குது. ஸ்பேஸ்னால் என்னது? வெட்ட வெளியாக இருக்கிறது. ஸ்பேஸ்னால் அது எம்டியாக இருக்கிறது ஸ்பேஸ், அதானே? ஸ்பேஸ்னால் என்னது? ஒரு இடம் வேக்கண்டாக இருந்தால் அது பேர் ஸ்பேஸ். இப்போ ஒரு கலயம் இல்லை ஒரு கடம், அது கடாகாசங்க, அதையே சொல்கிறோம். ஒரு குடம் மண் குடம் இப்போ பண்ணியிருக்கிற பாத்திரத்துக்குள்ளே அது எம்டியாக இருந்தால் தான் தண்ணியோ மண்ணோ தானியங்களோ எதோ விட்டு நிரப்ப முடியும். நீ நிரப்பாமல் இருந்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும்? ஆகாசமாக இருக்கும். எம்டியாக இருந்தாலே ஆகாசம். அப்போ உள்ளே இருக்கிற பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம், வெளியில் இருக்கிற ஆகாசமும் வெவ்வேறா ஒன்று தான். இப்போ என்ன உருவாகிருக்கு? ஒரு கேம்பஸ் உருவாகிருக்கு, ஒரு கண்டெய்னர் உருவாகிருக்கு, அவ்வளோதான். புரியுதா? இப்போ இந்த பானையை உருட்டி விட்டால் ஆகாசம் உருளுமா உருளாதா? சாதாரண விஷயம், எளிமையான கருத்து. ஆகாயம் அசையுமா? அப்புறம் அங்கே இருக்கிறது அசையாதுன்னு இங்கே இருக்கிறது எப்படி அசையும்? ஆகாசம் அசையாது. புரியுதா? அதனால் இந்த பானை தான் உருளுமே தவிர ஆகாசம் எப்பயுமே இருக்குது. ஆனால் பார்க்குறது என்ன தெரியும்? பானை செஞ்சால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் அதுக்குள்ளே இல்லை, எங்கேயுமே ஆகாசம் இருக்குது. ஆகாசத்துக்குள்ளே தான் பானை இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? பானைக்குள்ளே ஆகாசம். இப்போ நம்ம உயிர் இருக்க இந்த நம்ம உயிருன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உயிர் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இந்த உடம்பும் உயிருக்குள்ளே தான் இருக்குது. நமக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, ஆனால் உயிருக்குள்ளே தான் உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அது புரியுதா? எல்லாம் கொஞ்சம் நுட்பமாக சிந்திச்சிங்கன்னா புரியும். மொத்த வெட்டவெளிங்கிற ஒரு உயிருக்குள்ளே, நெட்வொர்க்குள்ளே ஒரு சிம் கார்டும் செல்ஃபோனும் இருக்குது. புரியுதா? சித்தாபாசமும் அந்த நெட்வொர்க்குங்கக்கூடிய பெரிய காம்பஸ்குள்ளே இருக்குது. அப்போ பெரிய நெட்வொர்க் இருக்கே, அதுதான் உயிர். அதுக்குள்ளே இந்த சித்தாபாசமும் இருக்குது, சிம் கார்டும் செல்ஃபோனும் இருக்குது. நமக்கு எப்படி அனுபவம்? சிம் கார்டு செல்ஃபோனுக்குள்ளே சிம் கார்டு இருக்குது. நம்ம நெட்டை பற்றியே பேசுகிறதில்ல. அது புரியுதா? இப்போ அதுபோல் பரம்பொருளோடு நீ வெளிச்சத்தில் இருக்கும்போது, சுத்தமாக இருக்கும்போது நீ அத்வைதம். நீ புருவமத்தின்னு சொல்லக்கூடிய இருட்டுக்கு இறங்கும்போது நீ கடாகாசம் மகாகாசம் லிமிட்டட் ஆகிட்ட. இப்போ நீ வெட்ட வெளியில் நீ எவ்வளவு 100 கிலோவாக வைக்கலாம், 100 மூட்டையை அடுக்கலாம். அந்த கடத்துக்குள்ளே 100 மூட்டையை அடுக்க முடியாது. அப்போ அளவு லிமிட் ஆகிடுதா? அதனால நீ உன்னுடைய அனுபவம் என்னவாகுதுன்னா லிமிட் ஆகிடுது. இப்போ நீ பரம்பொருள்னு தத்துவமசின்னு சொல்லுதா? நீ பரம்பொருள்னு சொல்கிறாங்க, குரு சொல்கிறாங்க. குரு போய் சொல்கிறாங்களா? இல்லை சொந்த கருத்தாக சொல்கிறாங்களா? குரு அனுபூதி பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்கள் செய்ய முடியாத வேலையை குரு செய்கிறாங்க? ஏன் உங்களால் செய்ய முடியாத வேலையை குரு செய்கிறாங்க? எப்படி செய்ய முடியுது? இப்போ நீங்கள் செய்ய முடியாத வேலையை குரு செய்கிறாங்களா இல்லையா? குருவுக்கு உங்களுக்கும் கேப் இருக்கா இல்லையா? எதை வச்சு கேப் இருக்குது? அறிவு நிலையில் கேப் இருக்குது. வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. நீங்கள் அறிவு அந்த நிலைக்கு நீங்கள் தொட்டிங்கன்னா குரு செய்ய வேலையை நீங்களும் செய்வீங்க. நாளைக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? சொல்லிக் கொடுப்பீங்க. இன்றைக்கி ஏன் சொல்லித்தர முடியல? இப்போ அந்தளவுக்கு போதுமான அறிவு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்களே அறிவு சொருப்போம், அதெல்லாம் கற்றுக்கலாம், நீங்கள் போங்க அப்படின்னு குரு தைரியம் கொடுத்து ஆரம்பிங்கன்னு சொன்னால் செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. செய்வீங்க. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அறிவு நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறோம். வெளியில் இருக்கும்போது 100 மூட்டையை அடுக்கி வைக்கக்கூடிய கண்டெய்னர் வெட்ட வெளியாக இருக்குது. 100 இல்லை 1000 இல்லை 1,00,000 மூட்டை கூட அடிக்கலாம். ஆனால் நான் இப்போ கண்டெய்னர் ஆகிட்டேன்,
குடமாயிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டதுனால என்னால் என்னுடைய லிமிட்டு அங்கே தான் செப்பரேட்டட். அது பேர் அவிச்சின்னம். அதுக்கு தான் கடாகாசம் மகாகாசம். மறக்கக்கூடாது. இந்த தத்துவங்கள்லாம் லைட்டாக பேசியிருக்கேன். இப்போ நான் விசாரம் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது நல்லா உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சா தெளிவு பிறக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனநத்துக்கான வேலையை இங்கேயே ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கு 75% மேலே நீங்கள் பிரம்மஞானம் வந்துட்டதுனால அடுத்த நிலைக்கு பிரம்ம விதுக்கு அப்புறம் பிரம்ம வரன்கிற நிலைக்கு நீங்கள் போகணுங்கிறத மனநத்துக்கான காரியத்தை இப்போ பேசின்னு இருக்கேன். இதை லைட்டாக சொல்லியிருப்பேன். ஒன்றுக்கு ஒன்றும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த மந்திரங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். நாளையும் கனெக்ட் பண்ணுறேன். அத்வைதத்தை கனெக்ட் பண்ணுறேன். அத்வைதத்தோட இந்த அவிச்சின்னவாதம்னு சொன்னேன் இல்லையா, லிமிட்டடாக இருக்கிற செப்பரேட்டட் ஆகிட்ட அவிச்சின்னம். அச்சா, 2வது பாயிண்ட்டு. 3வது நிலை இந்த புருவமத்திலேருந்து நீ ஹிருதயத்துக்கு வர. சகசிரம் 1 அத்வைதம். சகசிராத்தில் இருக்கும்போது அத்வைதம். புருவமத்திக்கு வரும்போது அவிச்சின்னம். இப்போ ஹிருதயத்துக்கு வந்துட்ட. ஹிருதயத்துக்கு வரும்போது ஆபாசம். எதோடைய ஆபாசம்? ஆபாசத்துக்கு தங்கம். உள்ளே வந்திருக்குது தங்கம். இப்போ மேலே இருக்கும்போது அது தங்கமாக தான் இருந்துச்சு. புருவமத்தியில் காப்பர் கலந்த தங்கமாக இருக்குது. இப்போயும் தங்கமாக தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா தங்கம் ஜுவல்ஸாக இருக்குது. அது புரியுதா இல்லையா? அந்த தங்கம் ஜுவல்ஸாக மாறி இருக்கிறதுனால தங்கத்தினுடைய ஆபாசம்னா நிழல். அது போல் இருக்குது. நம்ம ஆபாசம்னா தமிழில் அது அர்த்தத்தை வேறு மாதிரி இப்போ அனர்த்தம் பண்ணிட்டோம். அர்த்தம் இப்படி தான் ஆரம்பிச்சது. ஆபாசம்னா என்னது? நிழல். அதனுடைய ஷேடோ, அதனுடைய பிரதிமா. இப்படி எத்தனை வேணாலும் சொல்லலாம். புரியுதா? இப்போ தங்கத்தினுடைய பிரதிமா தான் ஜுவல்ஸு. இப்போ ஹிருதயத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜுவல்ஸாக இருக்கீங்க, ஆபாசமாக இருக்கீங்க. அதுக்கு உதாரணம் தான் தங்கம், தங்க நகைகள். அது புரியுதா? இப்போ தங்கத்துலேருந்து ஹிருதயத்துலேருந்து இதுக்கு வந்துட்டீங்க, நாபிக்கு வந்துட்டீங்க. நாபி இல்லை மொத்த உடம்பு அது என்ன, அதான் ஸ்தூல உடம்பு. இப்போ இந்த ஹிருதயத்துக்கு வந்ததை சூக்ஷ்ம உடம்பாக சொல்கிறேன். இப்போ இந்த காரண உடம்பில் உங்களுக்கு பேர் பரம்பொருளோடு இருக்கும்போது நீங்கள் பரம்பொருள். சிகரத்தில் நீங்கள் இருக்கும்போது, சகசிராரத்தில் இருக்கும்போது நீங்கள் பரம்பொருள். சக்தி, அம்பாள் இல்லை பரம்பொருளுடைய சரிபாதி, எப்படி வேணாலும் வச்சுங்க. அங்கே 2 பேர் இல்லை, ஒருத்தவங்க தான். 2 பேர் இல்லைன்னு சொல்கிறோம். ஒருத்தவங்கன்னு சொல்லலை, 2 பேர் இல்லைன்னு சொல்கிறோம். புரியுதா? ஒரு பாயிண்ட்டு. இப்போ புருவமத்திக்கு வந்தப்போ உங்கள் பேர் பிராக்யன். ஹிருதயத்துக்கு வந்தப்போ உங்கள் பேர் தைஜசன், சூக்ஷ்ம உடம்பு. எதோடைய சூக்ஷ்மம்? இப்போ நீ சூலம் உடம்பு எடுக்க போகிறல்ல, மொத்த உடம்பு எடுக்க போகிறல்ல, அந்த வாதத்தின் பேர் பிம்பவாதம்னு பேர். பிம்பவாதம்னா எப்படின்னா, ஒரு மொட்டை மாடியில் ஒரு 100 குடத்தை வச்சு பௌர்ணமி நிலவில் மொட்டை மாடியில் 100 குடத்தை வச்சு தண்ணியை ஊற்றினு வச்சிங்களேன், அந்த பௌர்ணமி நிலவானது 100 குடத்துலையும் தெரியும், 100 குடத்துலையும் கண்டெய்னர்லேயும் தெரியும். அப்போ மேலே இருக்கிற நிலவு 100 குடத்துலையும் தெரியும். 1000 குடம் வச்சாலும் தெரியும், 10,000 குடம் வச்சாலும் தெரியும். 10,000 நிலவு இருக்கா? இல்லை. அப்போ ஒரு நிலவு தான் இருக்குது. ஒரு நிலவு தான் 1000 கடத்துலேயும் தெரியுது. அது என்னது? பிம்பம், பிரதிபிம்பம். இப்போ பிம்பங்கிறது ஒரிஜினல் பரம்பொருளோடு இருக்கும்போது ஒரிஜினல், புருவமத்திக்கு வரும்போது பிம்பம், ஹிருதயத்துக்கு வரும்போது பிரதிபிம்பம். புரியுதா? ஒரு 4 நிலையாக சொல்கிறேன். புரியுதா? இது பல இந்த உபநிஷத்தில் 10,000 மந்திரங்களில் இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வெவ்வேறு இடத்துல பிரிஞ்சு கிடக்குது. அது எல்லாத்தையும் அடியன் கனெக்ட் பண்ணுறேன். அது புரியுதா? ஒரே ட்ராக்கில் கொண்டு வரேன் எல்லாத்தையும். இப்போ பரம்பொருள், பிராக்யன், தைஜசன், விஸ்வன் தான் என்னது? சிதாபாசம். அதுக்கு உதாரணம் என்ன? பிம்பவாதம். இப்போ நீங்கள் விஸ்வனாக இருக்கிறவன் உள்ளே போனால் தைஜசன். அங்கே உதாரணம் என்ன? ஆபாசவாதம். தங்கம், ஜுவல்ஸு. வெளியில் நிலவை பிரதிபலிக்கக்கூடிய கண்டெய்னர், குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்.
2 இடத்துல குடம் யூஸ் பண்ணுறோம். ஆகாசத்துக்கும் குடம் யூஸ் பண்ணுறோம், நீருக்கும் குடம் யூஸ் பண்ணுறோம். இது புரியுதா? இப்போ இந்த நிலையில் நம்ம வெளியில் இறங்கி புரியறதுக்காக இந்த தத்துவங்களை விசாரம் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு வந்துச்சு? அத்வைதம் மாத்திரம் சொல்கிறேன் இல்லையா? இப்போ நீ என்னவா இல்லை? விஸ்வனும் இல்லை, தைஜசனும் இல்லை, பிராக்கியனும் இல்லை, பரம்பொருளாக இருக்கிற. ஆனால் குரு எதை சொல்லுவாங்கன்னா, அத்வைதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தத்துவமசின்னு சொல்கிறது இந்த பிராக்கியனை தான் சொல்கிறது. ஸ்தூலத்தை சொல்ல மாட்டாங்க, சூக்ஷ்மத்தை சொல்ல மாட்டாங்க. இது ரெண்டும் போயிடும். காரணம் இருக்கும், காரணம் உபாதியோடு இருக்கும், மாயாவோடு இருக்கும், இருட்டோடு சேர்ந்து இருக்கும். அது புருவமத்திலேருந்து சகசிராரம் துரியத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே அத்வைத்தம். இது புரிஞ்சிச்சா? அதுதான் அத்வைத்த மாத்திர நிலையில் இருக்கிற பியூர் கான்சியஸாக இருப்பேன். அப்போ உன்னுடைய லெவல் வந்து உள்ளே வெளியே ஒன்றும் கிடையாது. உன்னுடைய வல்லமை புரியுதா இல்லையா? இப்போ வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறதே ஒரு பெரிய சேலஞ்சுன்னு வச்சுங்க. ரேஸ் ரேஸில் சொல்கிறேன், இந்த ரோட்டில் எல்லாம் ஓட்டிடாதீங்க. ரேஸில் ஓட்டுறவனுக்கு 100 கிலோமீட்டர் போகிறதே பெரிய சேலஞ்சு. அப்புறம் என்ன பண்ணுவான்? பழக 100, 300, 200, 500, 1000ன்னு அப்படியே ஏறும் இல்லையா? ஏறுமா ஏறாதா? அதுபோல் இந்த ஸ்தூல உடம்புலேருந்து சூக்ஷ்ம உடம்பு போய் காரண உடம்பு போய் துரியகான்னு சொல்லக்கூடிய அத்வைத நிலைக்கு போகிற 4 வாதத்தை இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அத்வைதம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், விசாரம் பண்ணியிருக்கோம். அத்வைதம் மட்டும்தான் விசாரம் பண்ணுவோம். அது இல்லாமல் இன்றைக்கி அவிச்சன்னவாதம் லிமிட்டட் ஆகுது. நீங்கள் செப்பரேட்டட் அண்ட் லிமிட்டட் ஆச்சா. 3வது என்னது? ஆபாசம். அதுதான் என்னது? ஆபாசங்கிறது தான் சிம் கார்டு வச்சுங்க. அடுத்தது என்னது? சிதாபாசம், உடம்பு, ஸ்தூல உடம்பு. இப்படி இருக்குது. இப்போது இந்த 5வது நிலையில் சாந்த பஞ்சமே பூமிக்கா சுஷுப்தன்னு அது ஒரு பேர் சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, விட்டுடுங்க. சாந்த அசேஷ விசேஷ, இந்த விசேஷங்கள்லாம் போயிடுது, உபாதிகள்லாம் போயிடுது. அத்வைதமாக இருக்கிற 5வது நிலையிலே அத்வைதம் வந்துட்டேன் ஆச்சா. கலித்த அத்வைத ஆபாசங்கள் எதுவும் இல்லை. இப்போது முதித்தா சந்தோஷமாக இருக்க. அந்தக பிரபோதவான், உள்ள ஞானம் பெற்றவனாக இருக்க. என்ன, நான் இப்போ ஞானம் எனக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சு, நான் யாரும் தெரிஞ்சிச்சு, கடவுள் யாரும் தெரிஞ்சிச்சு, மக்கள் யாருன்னு தெரிஞ்சு, ஜகத்து என்ன தெரிஞ்சுதுங்கிற பிரபோதம் இருக்குது. பிரபோதம் விசேஷ ஞானம் இருக்குது. சுஷுப்த கண, இவன் சுஷுப்த நிலையில் ஏவாசே பஞ்சமி பூமிக்கா, ஒரு மாதிரி சுஷுப்த நிலையில் இருக்கிறான். இது புரிஞ்சிச்சா? அடுத்தது அந்தர்முகத்தா திஷ்டன், வெளியில் அவன் பார்க்க மாட்டான் எதுவுமே. என்னாச்சு? உள்ள அவனை ஈர்க்கிறது, வசீகரிக்குது, சுகமாக இருக்கு, அமைதியாக இருக்கு. இது வரைக்கும் வெளியில் அது கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவான்? அந்தர்முக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தவன் இன்ட்ரோவர்ட்டாக ஆகிறான். பகிர்முக்கியாக இருந்தவன் அந்தர்முக்கியாக. இப்போ தான் இந்த நிலையில் தான் என்ன ஆகுறது? பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் அடியன் அப்படி தான் ஆரம்ப காலத்துலேருந்து மெதுவாக உள்ளேயே போனால் வெளியில் வேலை செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது. தொண்டு செய்யணும்னா என்ன பண்ணணும்? வெளியில் வந்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குல்ல. நான் எல்லா நிலைமையும் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, நான் யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன், எந்த காரியமும் பண்ண மாட்டேன், நான் உள்ளே போய் தியானம் பண்ணுறேன்னு போக முடியாது. போகலாம், ஆனால் போக முடியல. ஏன் போகலாங்கிறதுக்கு அனுமதி இருக்குது, போக முடியலங்கிறது என்னக்கான? பரோபகார்த்தம் பண்ணணும்னு சொன்னால் நீ உன்னுடைய வெக்கமான சூடு சொரண நிலைமை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? உதாசீனப்படுத்தணும். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அந்த நிலையை அனுபவித்து கடந்து வந்துருக்கேன். இறங்குனா என்ன ஆகும்னு தெரியாமல் இறங்கலை, தெரிஞ்சு தான் இறங்கினேன். மற்றவங்க மாதிரி கோச்சிக்கிட்டு போனால் அப்போ அந்த காரியம் எப்படி நடக்க முடியும்? சத்காரியம் எப்படி நடக்கும்? நாம் இப்போ இறங்கினதுனால தானே 1000 பேர் இறங்குனாங்களா இல்லையா? இந்த ராஜகோபுரம் திருப்பணிக்கு 1000 பேர் இறங்குனாங்க. கேட்டு பாருங்கள், எத்தனை ட்ராலி, எத்தனை ரேலி, எத்தனை ஃப்ளாட்ஸ், எத்தனை மீட்டிங். ஸோ அந்தர்முக்தையா திஷ்டன் பகிர்வருத்தியம் பரோ, அங்கேருந்து வெளிவிருத்திங்களுக்கெல்லாம் கடந்துட்டான்.
பரிசாந்தயா நித்தியம் நிதாலுரிவ லட்சியத்தை தூங்குற மாதிரி ஒரு மயக்கத்திலே இருப்பான், உள்முகமாக இருப்பான். வெளியில் பார்த்தா அவன் தூங்குற மாதிரி இருக்கும், மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் உள்ளே ரமிச்சுக்கிட்டு இருக்கிறான். குருவன் அத்தியாசம் ஏதஷ்யாம் பூமிகாயம். இங்கே எந்த ஒரு அத்தியாசமும் அவனை மயக்க முடியாது. இனிமேல் எந்த காணல் நீர் பின்னாடி போக மாட்டான், மாயா பின்னாடி போக மாட்டான். மாயா அவனுடைய அட்டாக், யாரை மாயா அட்டாக் பண்ணுது? அறிவில்லாதவனை தான் மாயா அட்டாக் பண்ணுது. எவன் வீக்காக இருக்கிறானோ அவனை தான் என்ன பண்ணுவான், வச்சு செய்யும். ஸோ சஷ்டி துரியா, இந்த 6வது நிலையில் துரியா போயாச்சு, அத்வைதத்துக்கு போயாச்சு. கிரமாத் பத்ததி பூமிகாம், புரியுதா? துரியன் படிப்படியாக துரியத்தில் நுழைஞ்சிட்டான். எத்திர ந ஆசன்ன ச த்ரூபோ ந அகம் நாம் அகங்கிருதி கேவல சீன மனன ஆஸ்திய அத்வைத்த அதி நிர்பயக. எத்திர இங்கு ந ஆசன்ன சத்து சித்து அசத்து அசத்ரூபம் எதுவும் இல்லை. அகங்கிருதி அகங்காரம் எதுவும் இல்லை. மனம் சித்தம் புத்தி எதுவும் இல்லை. சீன மனனமும் போயிடுச்சு. சிரவணம் போய் மனனம் போயா, தெளிவாயிட்ட. நீ சொரூபத்துக்கு வந்துட்ட. இப்போ யாரை விசாரம் பண்ண போகிற? அத்வைத்தி அதி நிர்பய, அத்வைதமாக இருக்க. சுவாமியோட சேர்ந்துட்ட, எப்படி இருக்கும் பவரு? சுவாமியோட சேர்ந்தாச்சு, எப்படி இருக்கும் பவரு? நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, உன் சொந்த வீட்டுக்கு வந்துட்ட. இத்தனை நாள் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ அலைஞ்சி, வாடகை வீடெலாம் அலைஞ்சி, வீடாக ஷிஃப்ட் பண்ணி அலைஞ்சி திரிஞ்சு இப்போ உன்னுடைய யதாஸ்தானத்துக்கு வந்துட்ட. தேருன்னு தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு வந்த மாதிரி அதி நிர்பய. அங்கே தான் அபயம். நீ பயமற்று இருப்ப. உன்னை சார்ந்திருங்கிறவங்கள பயப்படாத, கவலைப்படாத, சுவாமி காப்பாற்றுவாங்க சொல்லுவான். அபயம் கொடுப்பான், அவனே கொடுப்பான். எதுக்கு மக்கள் நம்மளை பார்த்தா பிரச்சனை சொல்கிறாங்களா இல்லையா? கண்ணீர் விட்டு கலங்குறாங்களா இல்லையா? ஏன் நம்மளை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருது? உள்ள சுவாமி இருந்து காட்சி கொடுக்குறாங்க, கேட்குறாங்கங்கிறது அவங்களுக்கு இவங்கள்ட்ட சொன்னால் இது நடக்கும்னு தோணுது. ஆச்சரியமாக இருக்குது. முதல் டைம் வரவங்களே விபூதி வச்சு விடுங்கன்றாங்க. முதல் டைம் யாருன்னே தெரியாது. நிர்கிராந்திகி சாந்த நிர்கிராந்திகி, எந்த முடிச்சும் இல்லை. இப்போ உன்னை கட்டி வச்சிருக்கல அல்பம்னு சொல்லுதில்ல உன்னை. இப்போ நீ ஏன் பெருசாக சாதிக்க முடியல? மனநிலை வளரலை. மனநிலை ஏன் வளரலை? மெய்யை அறியலை. மெய் ஏன் அறியலை? ஹிருதயம் மலரலை. ஹிருதயம் ஏன் மலரலை? தான தர்மமோ குரு சேவாவோ உளவாரப்பணியோ திருப்பணியோ இல்லை. தபம் தானம் தர்மம், இந்த 3 தான் உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது. அட்லீஸ்ட் குரு சேவாவது பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு உழவாரப்பணி திருப்பணிலையாவது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, அதுலேயாவது கலந்துங்க. ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு வீட்டை விட்டு அப்படியே சாப்பிட்றதும் தூங்குறதும் டிவி பார்க்குறதும். நிர்கிராந்தி, எந்த கிராந்தி? எல்லா கிராந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி. இந்த கிரந்திங்கிறது என்னது? அறியாமை, காமம், கர்மம். அவித்யா காம கர்மம் தாங்க 3 வித்யா. 3 முடிச்சு இப்போ நம்ம சொல்கிறோம், இதுதான் உன்னுடைய எல்லா துயரத்துக்கும் காரணம் அவித்யா. வேகமாக இந்த வித்யாவை இந்த வருஷம் 2000 ஆடியோவில் ஒரு 1000 ஆடியோ விவேகமாக நான் கேட்பேன்னு ஒரு வைராக்கியம் வரலையே யாருக்குமே. அதே ஆடு மாடு வாழ்க்கையே நான் வாழ்கிறேன்னு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நேரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ஏமாத்து வேலை. உடனே நீ ஏமாற்றிக்கிற. உடனே லைட்டாக போட, வீடு இருட்டாக இருக்க லைட்டாக போனால் 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன்னா உன்னை என்னன்னு சொல்கிறது? லைட்டை போட்டால் நீ விளங்குவடான்னு சொன்னால் லைட்டை நான் 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன். இப்போ என்ன அவசரம்? இருட்டிலே தடவின்னு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்கிராந்தி. இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அரிய வார்த்தை. நிர்கிராந்தி, இந்த கயிறு உன்னை கட்டியிருக்குன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அதை எரிக்கிறல்ல, அந்த நிலை தான் நிர்கிராந்தி. சாந்த, இப்போ எப்படி இருப்ப? சாந்த, சந்தேகம். ஜீவன் முக்த போச்சு, ஜீவன் முக்த நிலை வந்தாச்சு. விபாஜனம். அநிர்வாணோ அப்படி நிர்வாண. இப்போ நீ முழுமையாக நீ எல்லா உபாதியும் 96 தத்துவத்தையும் விடலை, ஆனால் மனநிலை வந்துடுச்சு. அது மாதிரி
நிர்வாண அநிர்வாண அப்படி நிர்வாண சித்திர தீப இவ. சித்திரத்தில் ஒரு படத்தில் விளக்கு எரியிற மாதிரி ஒரு அகல் விளக்கு போட்டு அதில் சுடரை போட்டு இந்த பக்கம்லாம் இது பண்ணி வச்சு பிரகாசிக்கிற மாதிரி போட்டிருக்கான். அசையாமல் எரியிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நீ இருப்ப. சஸ்யாம் பூமா அசோ சித்வா சப்தமி பூமி ஆப்னோத்தி. இப்படி 6வது நிலையை கடந்து 7வதுக்குள் நுழைகிறான். விதேகமுக்தோ உடலை விடுகிறான். பிராரப்தம் முடிஞ்சால் உடம்பை விடுவான். பிராரப்தம் இப்போ உங்களுக்கு ஞானம் 50 வயசுல வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த 20 வருஷம் ஆனந்தமான வாழ்க்கை தான் முதல் பாயிண்ட்டு. 2வது வாழும்போது ஜீவன் முக்தி. வாழ்க்கைக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒன்றும் குறை இருக்கிறத நான் பார்க்கல. நீங்களாக குறைவாக பார்க்குறீங்க. உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குறைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. என்னுடைய பார்வையில் இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது குறையில்லாத வாழ்க்கை தான். நீ பணம் வந்தால் தான் நான் சிரிப்பேன், நகை போட்டுக்கிட்டால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இல்லைன்னா எனக்கு மூட் அவுட் ஆயிரும், எனக்கு கடன்லாம் அடைஞ்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தானாக நடக்கும், நிற்கும், போகும், வரும், எல்லாம் மாறிடும். கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம், கவலைப்படுவேன். அத்ரோக்தா சப்தமி யோக பூமிகா 7வது நிலை. அகம்ய வச்சசாம் சாந்தா சொல்ல முடியாத அமைதி நிலை. அகம்ய சொல்ல முடியாத அமைதி. சா சீமா சர்வம் பூமிஷு லோக அனுவர்த்தனம் தியக்துவா. இப்போ உன்னுடைய ஊர், உன்னுடைய மக்கள், உன்னுடைய சாஸ்திரம் இதெல்லாத்தையும் விடுறேன். லோக அனுவர்த்தனம். லோக வாசனா சாஸ்திர வாசனான்னு வருதில்ல, 3 வாசனா. குழந்தையுடைய பையன், குழந்தைன்னா அந்த குடும்பம், அதெல்லாம் செய்யுது. குழந்தைய உதாரணமாக சொல்ல. லோகா அனுவர்த்தனம் தியக்துவா தேகானுவர்த்தனம். நான் தேகங்கிறத விட்டு சாஸ்திரானுவர்த்தனம், சாஸ்திரங்களையெல்லாம் விட்டு எப்போ மனநம் தாண்டி நிதித்தியாசனம் தாண்டி துரியகா வந்த பிற்பாடு தான் சாஸ்திரத்தை விடணும். அனுபூதி ஆகாமல் சாஸ்திரத்தை விட்டீங்கன்னா, அரகுற நாலேஜில் விட்டீங்கன்னா உங்கள் கதி அதோ கதி. சாஸ்திர அனுவர்த்தனம் தியக்துவா ஸ்வாத்தியாச அப்பன. ஸ்வாத்தியாயமும் விட்டலாம், எல்லாத்தையும் விட்டலாம். என்னது? ஒன்லி அத்வைத மாத்திர குரு. ஓங்காரம், ஓங்காரம் மாத்திரம் அகிலம். ஓங்காரம் தான் எங்கேயும் இருக்கிறது. விஸ்வம் பிராக்யாதி லட்சணம். இப்போ இந்த விஸ்வம் இருக்க, அது பிராக்யந்தான் விஸ்வமாக இருக்கிறது. இந்த லட்சணமெல்லாம் ஓமாகி நிற்கிறது. வாச்சகத்தா அபேதாத்தே. வாச்சகம் வாச்சிய சொல்லப்பட்டது, சொல்கிறவன், இதெல்லாம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. பேதா அனுப்ப லப்தி எல்லாம் மாறி ஒன்றாகி, பேசப்படும் பொருளும் பேசுபவனும் ஒன்றாகி அகார மாத்திர விஸ்வ. அகாரங்கிறது புற உலகம், உகார தைஜச சூக்ஷ்ம உலகம், ஸ்மிருதக பிராக்ஞ மகார இத்தியேவ. மகார உலகம், காரண உடம்பில் இருக்கக்கூடிய பிராக்யன். இது ஏவம் பரிபேட்சையே. இப்படி பார்க்குறான். கிரமேண தூ சமாதி காலாத். எங்கே வந்தாச்சு? சமாதி காலத்துக்கு வந்தாச்சு. சமாதி காலாத். சமாதினா என்னது? அனுபூதிங்கிறது சித்து சத்தை சுவைப்பது. நல்லா புரிஞ்சுங்க. சித்து சத்தை சுவைப்பது. சமாதி யாருக்கு ஏற்படுது? எல்லா அனுபூதியும் சித்துக்கு தான் ஏற்படுது. ஆனால் சத்தானதுக்கு அப்புறம் இதை சொல்ல முடியாது உங்களால். ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கீங்க, புரியுதா? அத்வைத நிலையில் சொல்ல முடியும். அனுபூதிங்கிறது என்னது? உள்ள நுழையும் போது இனிக்குதுன்னு சொல்கிற, அப்படியே கரைஞ்சிடுற. இனிப்பாக இருக்கே, அமைதியாக இருக்கே, நல்லா இருக்கே, சுகமாக இருக்கே, மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறல்ல, அதோட முடிஞ்சு. இனிமேல் நீ யாருன்னா நீ வெறும் ஆனந்தம், வெறும் அமைதி. அங்கே தான் அமைதியும் ஆனந்தங்கிற நிலையை சொல்கிறோம். அந்த நிலைக்கு நீ போன அதுக்கப்புறம் உன்னை யாரும் டார்ச்சர் பண்ண முடியாது, யாரும் துக்கப்படுத்த முடியாது, யாரும் வெட்ட முடியாது, குத்த முடியாது, கொலை பண்ண முடியாது. ஒரு புள்ளியில் இருக்குப்பா, முயற்சி பண்ணால் போகலாம். முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சால் தானே முயற்சி பண்ணுவோம். முதல்ல அறிவு இருந்தால் தான் அடைப்போம். நம்ம சொல்கிறோம்ல, சத்வச்சித் ஆனந்தத்தில்
சித்தை அறியணும் அடையணும்னு அறிஞ்சால் தான் நீ அடைய முடியும். அறியாததை நீ எதை அடைஞ்சிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டும் ஒன்று தானே. சொல்கிறது புரியலையா? அறிந்தால் அடையலாம். புரியலையா? இப்போ ஏதாவது ஒரு பொருள் வேணுங்கிறீங்க, எப்படி வேணும்னு கேட்குறீங்க? அதை பற்றி அறிவு உங்களுக்கு இருக்கு. இது இந்தந்த வேலையெல்லாம் செய்யுது, இப்படி பண்ணால் இப்படி பண்ணும், இப்படி பண்ணால் அப்படி பண்ணும், அப்படி பண்ணால் இப்படி பண்ணும். அப்போ இதை வாங்கியே தீரணும். டிட்டர்மினேஷன். அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வரோம், கண்டிப்பாக வாங்கியே தீரணும். காரு அது பேர் என்னது? ரெசல்யூஷன். தீர்மானம் பண்ணியாச்சு, வீட்டில் அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டாச்சு. அப்புறம் அஃபர்மேஷன். குருகிட்ட கேட்க வேண்டியதில்லை, சுவாமிகிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. எனக்கே எல்லாம் தெரியும் போயா. அவன் என்னது? அது பேர் அஃபர்மேஷன். சம்மதம் வாங்கணும் பெரியவங்கக்கிட்ட. நீங்கள் அப்பா அம்மாவே கொஞ்சம், நீங்கள் அப்பா அம்மாவை நினைக்கிறீங்க, அவங்களுக்கு உங்கள் அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்கள் அளவுக்கு புற அறிவு இல்லாமல் இருக்கலாம், அக அறிவு உங்களை விட மேலாமல் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லவும் மாட்டாங்க. சரி குழந்தைங்க தானே, ஏதோ சைல்டிஷாக பண்ணுது. சைல்டிஷாக சைல்டு லைக்கா? எது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எது திட்டுறது? சைல்டிஷு. சைல்டிஷுன்னு சொன்னால் என்னது? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, 30 வருஷமாக என் கூட வர, இன்னும் நீ விளங்கலையே, தவக்கலை மாதிரி இருக்கிய அப்படின்னு சொல்லுது. என்னது? சைல்டிஷ். கிரமேண தூ சமாதி. சமாதிங்கிறது என்ன? அங்கேயே நிற்கிறது, கீழே இறங்குறது. கவனக்குறைவே கிடையாது, கவனம்தான். கவனங்கிறத தமிழில் கவனம்னு சொல்கிறோம்ல, கவனம் கவனின்னு சொல்கிறோம்ல, அதை தியானின்னு சொல்கிறோம். வேறு ஒன்று சம்ஸ்கிருதத்தில் தியானின்னு சொல்கிறோம். சமாதி காலாத்து பிராகேவ விசிந்தியதி. சமாதி காலத்தில் இந்த மனநமெல்லாம் பிரயத்தனை, இந்த சமாதி காலத்துக்கு முன்னாடி பிராகேவ விசிந்தியதி, மனனம் பண்ணது, நிதித்தியாசனம் பண்ணது, பிரயத்தனத்தக முயற்சி பண்ணது, இதெல்லாம் நடக்கணும். சமாதிக்கு நேராக போக முடியாது, அதனால் இதெல்லாம் நடக்கணும், நடந்திருக்கும். அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம கிரமாத்து சர்வம் சிதாத்மனி, எல்லாம் அப்படியே ஒடுங்குது. எது ஒடுங்குது? நான் இந்த ஸ்தூல உடம்பு இல்லை, சூக்ஷ்ம உடம்பு இல்லை, காரண உடம்பு இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணுறீங்க. இப்போ முன்னாடி இல்லை இல்லைன்னு அறிவு சொல்கிறீங்க, அதுதான் அறிவு. இப்போ நம்ம சொன்னால அந்த வார்த்தை அப்படியே விட்டு போச்சு. அறியறதுக்கும் அடையிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அறியறதுக்கும் அறியறதுங்கிறது முதல் நிலைன்னு வச்சுங்க. அதை அறிஞ்சால் தான் நீங்கள் வாங்குவீங்க. அறியாமல் எதை வாங்கிட்டு வந்துடுறீங்க, அதான் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இந்த பழம் என்னன்னே தெரில, சிகப்பாக இருக்கு, சரி வாங்கிட்டு போய் கொடுப்போம், அப்படி கூட ஒரு அறிவு தான். ஒரு செரி பழம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, ஆனால் வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு, வச்சுங்க. புரியுதா? புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சுதா தம்பி? எதாக இருந்தாலும் அறிஞ்ச பிற்பாடு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அடையிறோம். சரி, இப்போ வெளியில் இருந்தால் அதை போய் நீ அடையலாம், போய் சென்று சேர்றது தானே அடையிறதுங்கிறது. உங்களுக்குள்ள நீ தான் டெஸ்டினேஷன், நீ தான் ஸ்டார்ட் பண்ணுற, நீ தான் டெஸ்டினேஷன், நீ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எங்கே போய் அடைய போகிற? ஒன்று அறிஞ்சால் அடையிறது. இப்போ டெல்லி அங்கே இருக்கு, நாம் இங்கே இருக்கோம். டெல்லி அறிஞ்சால் அடையிறது இல்லை, ஏன்னா நீ பயணிக்கணும். அதை சொல்ல முடியாது. மித்தமே சொல்ல மாட்டோம், மித்தையே சொல்ல மாட்டோம். மித்து புறத்தில் இருக்கிறதெல்லாம் மித்து. சத்தை சொல்லும் போது அறிவதே அடைதல். உன்னை நீ அறியாமல் இருக்கிறதுனால உன்னுடைய நிலையை அடையாமல் இருக்க. உன்னை நீ அறியாமல் இருக்கிறதுனால உன்னுடைய நிலை இருக்கு இல்லையா, உன்னத நிலை, அதை அடையாமல் இருக்க. இப்போ உன்னை அறிய என்ன ஆகுதுன்னா உன்னுடைய ஆற்றல் பெருகுது. நாலேஜ் இஸ் பவர்னு சொல்கிறாங்களா இல்லையா? நாலேஜ் இஸ் பவராக இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணீங்க, எப்படி பாஸ் பண்ணீங்க? நாலேஜ் இருந்தால் தானே பாஸ் பண்ண முடியும். நாலேஜ் குரூப் ஒர்க்குள்ள நாலேஜை வச்சுக்கிட்டு குரூப் 1 பாஸ் பண்ண முடியுமா? அப்போ ஒரு ஏதோ தபஸ் பண்ணுறல்ல, அந்த தபஸ் ஏதோ ஒரு மூளையில் ஒரு சக்தியை கொடுக்குதில்ல, அந்த சக்தி அந்த குரூப் 1 பாஸ் பண்ண வைக்குதில்ல. அப்போ நாலேஜ் இஸ் பவரு. அப்போ வருமானம் இங்கே குரூப் 4ல் 1 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கன்னா அங்கே 5 லட்சம் வாங்குறேல்ல குரூப் 1ல். இதுதான் நாலேஜ் இஸ் பவரு.
எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன். எப்படி வேணாலும் உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு என்னை விட நிறைய உதாரணங்கள்லாம் தெரியும். நீங்கள்லாம் பெரிய சமாதி காலாத் பிராகேவ, சமாதிக்கு முன்னாடி விசிந்தையத்தி விசேதமான சிந்தன மனநினால், சிரவண மன நிதித்தியாசனத்தினால, முயற்சினால், தவத்தினால, ஸ்தூல சூக்ஷ்ம கிரமாத்து சர்வம் சிதாத்மனி, எல்லாம் சித்தாயிடுச்சு. சித்து தானே. இப்போ அந்த சித்தை தாங்க தத்துவமசின்னு குரு உபதேசம் பண்ணுறாங்க. பிராக்கியன் ஆன பிற்பாடு தான் உங்களை தத்துவமசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தத்துவமசின்னு ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணி அந்த தகுதி வர வரைக்கும் தத்துவமசி சொல்லவே மாட்டாங்க. எந்த குரு, நல்ல குரு, சத்குருவாக இருக்கிறவங்க தத்துவமசியை உபதேசம் பண்ணவே மாட்டாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா அந்த யோகிதை வந்தோடனே டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. நீ இப்போ இதுலேருந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம். அப்போ நீ அறிய இப்போ ஆற்றல்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆற்றல் என்னது? உன்னால் இப்போ உன்னுடைய நிலையில் 50 கிலோ தூக்கலாமா? 50 கிலோ தூக்கலாமா? இதை 500 கிலோ தூக்கணும்னு ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டியில் நான் 500 கிலோ தூக்கி காட்டணும். அதுக்கு பயிற்சி முயற்சினா அதுதான் அறிதல். அறிஞ்சா 500 கிலோ தூக்குறியா? தூக்குறானா இல்லையா? தூக்குறான். இப்போ சாமானியமாக இருக்கும்போது, அறியாமல் இருக்கும்போது 50 கிலோ தூக்குற, அதுவே வெயிட்டுங்கிற, அது யார் கையிலையாவது கொடுக்குற. பயிற்சி முயற்சிங்கிற அறிவு வரும்போது நீ 500 கிலோ தூக்குற, அது யார் செஞ்சா? யார் பண்ண? நீ தானே பண்ண. குரு இருந்தாங்க, ஏதோ ஐடியா டெக்னாலஜிலாம் பண்ணி கொடுத்தாங்க, செஞ்சார், ரைட்டு. இப்போ நீ 5000 கிலோ தூக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. உனக்காக 500 பேர் ஆளுக்கு 100 கிலோ தூக்குவான். அதுதான் உயிர்நிலை. சங்கல்பம் மாத்திரேன்னு சர்வ சித்திகின்னு சொல்கிறது அந்த நிலை தான். இப்போ நீங்கள் கடவுளுக்கு பேராற்றல் இருக்குது, நமக்கு அல்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கள? நீ எந்த அளவுக்கு அறிகிற? மனித நிலைக்கு அறிகிற அந்த லெவலுக்கு உனக்கு பலம் வருது. நீ பிரம்மமாக அறியும் போது உனக்கு அந்த அளவுக்கு பலம் வரப்போகுது. புரியுதா இல்லையா? 10th படிக்கிறவனுக்கு ஒரு நாலேஜு, ஒரு பவரு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு நாலேஜு, ஒரு பவரு. பிஹெச்டிக்கு ஒரு நாலேஜு, ஒரு பவரு இருக்கா இல்லையா? அப்போ அறிய தானே ஆற்றல் பெருகுது. அப்போ நீ எந்த அளவுக்கு அறியறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆற்றல் பெருக போகுது. யாருமே செய்ய முடியாத ஒரு சூக்ஷ்மமான ஒரு ட்ராக்கில் போகிறான். அவன் தான் சயின்டிஸ்ட் ஆகுறான். அவனுக்கு சம்பளம், பேரு, புகழ், அவன் கண்டுபிடிப்பு எல்லாம் பவர் கொடுக்குதா இல்லையா? உன்னால் நடந்தே போக முடியல, அவன் ஆகாயத்தில் நடந்து போகிறாங்கிறான். நடக்குதா இல்லையாப்பா? இதே தான் விஷயம். ஏன்னா நான் கடவுளா அப்படின்னு கேட்டேன். ஒன்று, நீ கடவுள்னா அர்த்தம் தெரிஞ்சிக்காமல், கடவுள்னா எல்லாரும் பார்க்குற கடவுள் 4 கையோட ஆகாயத்தில் குதித்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவறு. அவன் எவன் சொல்லி கொடுத்தான்? எவன் அது மாதிரி சொல்லி கொடுத்தான்? எந்த குரு அது மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க. எதை சொல்லி தருவாங்க? எது பாசிபிலிட்டி, எது லாஜிக் இருக்கோ, எது யுக்தி இருக்கோ, அது கண்ணுக்கு தெரியாதுனா கூட சூக்ஷ்மமாக இருந்தாலும் சொல்லித் தருவாங்க. இப்போ சொல்லித்தராங்களா? பிரம்மம் இருக்குங்கிறத சொல்லித்தராங்களா இல்லையா? எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்க அனுபவத்துக்கு போயிருக்காங்க, அதனால சொல்லித்தராங்க. சரி, அவங்க அனுபவத்துக்கு போயிருக்காங்க, சொல்லித்தராங்க. அனுபவத்துக்கே போகல, இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் கடவுள் இருக்காருங்கிறது தெரியல, தெரியலையா? எப்படி தெரிஞ்சிச்சு? அது அறியலை, அடையலை. லைட்டாக என்ன பண்ணுது? ஒரு ஆபாசத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன்லேயே நிற்குது. அது அறிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். எந்த அளவுக்கு அறியுதோ அந்த அளவுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கோடீஸ்வரர் எலான் மஸ்க்கு நோபல் பரிசு கொடுக்க போகிறாங்க தெரியுமா? ஒன்றுமே தெரிஞ்சுக்காதீங்க. வெரி குட், அப்படி தான் இருக்கணும். எதுக்கு அப்படி கொடுக்குறாங்கன்னா, அவனுடைய குறிக்கோளை ஒரு 10 கோடி பேர் செயல்படுத்திகிட்டு இருக்கான். குறிக்கோள் அவனுது, கொள்கை அவனுது, லட்சியம் அவனுது. அவனுடைய குறிக்கோளை 10 கோடி பேர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். யார் புத்திசாலி? என்னையா இது கூட தெரியாதா?
தெரியுதா இல்லையா? நுட்பமான அறிவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. எப்போதும் வாயும் வயிறுமா இருக்கீங்க. அர்த்தம் என்னென்னா சாப்பாடும் டாய்லெட்டும். எப்படி விளங்கும்? அனுபவமே வருமா? அனுபவமே சோம்பேறி பயலுக்கு எங்கள் பாட்டி சொல்லுவா, சோம்பேறி பயலுக்கு சோறு கொண்டு போகிறவன் இவன் அப்படின்வான். அப்போ நான் அவன் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கான். ஏன்னா அவன் எடுத்து சாப்பிட முடியும், இவர் போய் ஊட்டி விடுவார் போல. அது மாதிரி இருக்குது நம்ம லைஃபு. எதையுமே அறியல. ஆகாரம், விகாரம், மைத்தனம், பயம், மரணம். வேறு ஏதாவது ஒன்று சேர்க்க வேண்டியதெல்லாம் இருக்கானா? ரொம்ப சுருக்கமாக சொல்லுதா வேதம். அதனால் சமாதிக்கு முன்னாடி சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி இந்த எல்லாத்தையும் ஆத்மாவில் சேர்க்குற, ஒடுக்கிற, விலாப்பயத்தை கரைக்கிற. சித ஆத்மானம் நித்தியம். ஆத்மா நேற்று சொன்னேன் இல்லையா? நித்திய சுத்த புத்த முக்த அத்வய. இந்த வார்த்தையை மறக்காதீங்க. நித்திய சுத்த புத்த முக்த அத்வய. நித்தியம் அழியாதது, தூய்மையானது. அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்வு வந்துடுச்சுன்னா எந்த தீட்டும் கிடையாது உனக்கு, எந்த பாவமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எந்த கர்மாவும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி உங்களுக்குள்ள உணர்வு பிறந்துடுச்சுன்னா அது செயற்கை இல்லை, கற்பனை அல்ல, ரியலாக வரும். யார் எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ என்னையே சொல்லியிருக்கேன், கிண்டல்லாம் பண்ணி சொல்லியிருக்கேனே நான். அப்போ நான் விலகினேண்ணா, ஐயோ நம்மளை இப்படி சொல்கிறாங்கன்னு. நம்ம யதார்த்தமாக பேசினாலே தன்னை கடவுளாக நினச்சிக்கிறாரு, தன்னை முருகனாக நினச்சிக்கிறார். முருகன், உங்களுக்குள்ளே முருகன் இருக்கிறான்னு சொன்னதே அடியார்கள் தான். அடியார்கள் தான் எனக்கு முதல் குருவே. உங்களுக்குள்ளே முருகனுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னால் பரவாயில்ல, எல்லாரும் சொன்னால் எப்படிங்க அர்த்தம்? எப்போ பேசினாலும் முடி சிலுக்கு சொல்லுவாங்க. எப்போ பேசினாலும் ஒரு 2 நிமிஷத்தில் கையை அப்படி ஆட்டோமேட்டிக்காக கட்டிடுவாங்க. நானும் கையை அவுத்து விடுவேன், கையை ஓப்பன் பண்ணுங்கன்னுவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல ஜீனுவாங்க. ஏன்? அது ஏதோ ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. எதுக்கு சொன்னால் சுத்தம். இந்த பூஜையில், வேல் பூஜையில், சித்தர் பூஜை, அதனால் எந்த தீட்டு நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லி. இல்லைன்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து பூஜை பண்ண முடியுமா? தோஷம் இருந்தால் இந்நேரம் அது என்ன இருக்கும், ப்ராப்ளம் பண்ணியிருக்காதா? வேல் எல்லாருக்கும் அப்படியே போட்டு பயமுறுத்தி வச்சுருக்கானுங்க. வேலுனா சாதாரண விஷயம் இல்லை. இந்த வேதம் மாதிரி பயமுறுத்தி, ருத்ராட்சம் போடாத, வேல் வச்சுக்காத, கோயிலுக்கு போகாத, விபூதி போட்டுறாத. அவன் ஒரு முட்டாப்பையை சொல்கிறான், இவன் ஒரு முட்டாப்பையை கேட்குறான். இப்போ சோத்தமிக்கு பயலுக்கு சோறு கொண்டு போகிறவன் சொன்னான்ல. இப்போ அவன் சோத்தமிக்கு போட்டு அமுங்குன்னு அமுக்கிட்டே இருப்பான். அப்பப்பாரு சரிக்குது அவனுக்கு. ஒரே சக்கரம் வேலை செய்யுது, ஜட்ராகினிங்கிற ஒரே சக்கரம், நாபி சக்கரம் மட்டும்தான் அவனுக்கு வேலை செய்யுது. பாக்கி 6 சக்கரமும் நோ, ஒன்லி ஜட்ராகினி. போடு, கேப் விடாமல் போட்டுக்கிட்டே. உடம்பை பார்த்துக்க. உடம்பே இல்லை, பாடி பீடி மாதிரி. உடம்பு இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி யாரோ சொன்ன உடம்பு செய்கிறேன்னு, முதல்ல உடம்பு இருக்கா பாரு. நான் சொல்லு சுத்த. அதனால் நீங்கள் உங்கள் ஆத்மா இருக்குல்ல, உயிரானது, அது உங்களுக்கு தானேங்க. நீங்கள் உடம்புன்னு நினச்சிக்கிறீங்க. அதனால் எனக்கு தீட்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றீங்க. வேதாந்திகளுக்கு முதல்ல புரிஞ்சுங்க. வேதாந்திகளுக்கு திசை திக்கு என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக முடி வெட்டுற. என்ன பிரதோஷம் அன்றைக்கி முடி வெட்டுவேன் நான். அது என்னமோ அப்படியே உள்ளேருந்து தோணும். நேற்று வேணால் அமாவாசை, போன வாட்டி பௌர்ணமி. அது வேதாந்திகளுக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோணும், என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி முடி வெட்டுவேன். என் தலை, என்னுடைய முடி, என்ன யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. வெட்டுறவங்களுக்கு ஒரு வருமானம். இதில் என்னங்க தப்பு இருக்கு? நான் உங்கள் முடிய வெட்டினா தான் தப்பு. இதெல்லாம் சொன்னால் நம்மளை கிட்ட அதுதான் நாசிகன்னு சொல்லுவானுங்கன்னு பயமாக இருக்கேன் எனக்கு. அது சில விஷயங்களை என்னை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னால் ஆச்சரியம். ஞானம் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நடிக்க சொல்கிறாங்க எல்லோரும்.
என்னை நடிக்க சொன்னால் நான் என்னால் நடிக்க முடியாதுப்பா, நீ வேணால் நடி, நீ நல்லா நடிக்கிற. அவனை வாழ்நாள் ஃபுல்லாக நடிச்சுட்டு தான் இருக்கணும். நீ உன்னுடைய ஒரிஜினாலிட்டியே இருக்காது. நீ ஏதாவது இந்த உலகத்துக்கு செய்யணுன்னா உன்னுடைய ஒரிஜினாலிட்டியில் நிற்கணும். ஒரிஜினாலிட்டிங்கிறது எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு சொல்லல. சத்தில் இரு, சித்தில் இரு, அறிவாக இரு, ஆனந்தமாக இரு, அமைதியாக இரு, பரபகார்த்தமாக இரு. அதனால் நீ சுத்த புத்த அறிவு பொருள் முக்த போதுமா. இப்போ நீ அது கேட்டாலும் இப்போ ட்ரிப்புக்கெல்லாம் ஏன் வர மாட்டேறான் ஒருத்தனா? பயம். காசு இல்லைங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. காசு இருக்கே, பயம். முக்த, அதனால் அவன் முக்தி கிடையாது, அவன் கட்டப்பட்டிருக்கான். சத்து நல்லவன். அத்வயம், நீயும் அவரும் வெவ்வேறு அல்ல. 2-3 நாளாக கிளாஸ் இந்த உபநிஷத்து ஒரே காமெடியாக தான் போயிட்டுருக்கு. பரமானந்த சந்தோகம் அருமையான வார்த்தைங்க. பரமானந்த சந்தோகம். பரமானந்தம் ஒரு சாரம், சந்தோகம்னா சாரம். சாரம்னா ஒன்றுது, ஒரு பூரணம், ஒரு ரசம். வாசுதேவோ அகம் ஓமிதி. பரமானந்தன்னு சொல்ல, பரமானந்தத்துக்கு குரூப்பாக இருக்கக்கூடிய பரமானந்தத்துக்கு சாரமாக இருக்கக்கூடிய வாசுதேவன் யார் தெரியுமா? அகமேவ, நான் தான் அப்படிங்கிறாரு. மந்திரம் சொல்லுது பாருங்க. பரமானந்த சந்தோகோ வாசுதேவோ அகம். ஓம் நான். ஓம் ஆதி மத்திய அவசானேஷு துக்க சர்வமிதம். இந்த மாயா உலகில் ஆரம்பம் முடிவு எல்லாம் துக்கமாக இருக்கும் ஜகத்தில், புறத்தில். தஸ்மாத் சர்வம் பரித்தியஜ. எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தொலை. விட்டுட்டு பரித்தியஜ, விட்டுட்டு தத்துவனிஷ்டோ. தத்துவம் நிஷ்டோ. தத்து அது, துவம் நீ, நிஷ்ட நீ அதுவாய் நில்லு. நீ அதுவாய் நில்லு. தத்துவனிஷ்டோ, இந்த வஸ்துவில் நில்லு, சத்தில் நில்லு. பாவனக் வாழ்வாய். அவித்யா திமிரா அதீதம், இந்த அறியாமைங்கிறதை கடந்து, சர்வ ஆபாசம் விவர்ஜித்தம், எல்லா உபாதிகளையும் கடந்து நீக்கி, ஆனந்தம் அமலம். அமலம்னா தூய்மை, மலம் அமலம். மறுபடியும் சுத்தம். மனோவாச்சாம் அகோச்சரம், மனதுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட இந்த பரம்பொருளாய் நீ பிரஜான கணம், அறிவு கணமாக, ஆனந்தமாக, அகம் பிரம்மாஸ்மி, நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன்கிற அகம் அஸ்மி இதி. ஆனந்தமோ சுத்தமோ நானே. விபாவையே, இந்த பாவனையில், இந்த உணர்வுடன் வாழ்வாயாக என்று இது உபனிஷத்து என்று இந்த உபனிஷத்து கூறுகிறது. அடிக்கடி டைம் பார்க்குறான். நீ காமெடி பண்ணின்னு இருக்காரு, இன்றைக்கி முடிக்க முடியாது போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். நான் மைண்ட் ரீடிங் எனக்கு தெரியாத, கேட்டுப்பாரு இல்லையா உண்டான்னு. அதனால் 49 மந்திரங்கள் அரிய உபநிஷத்தை தான் இந்த உபநிஷத்தையும் அடியேன்னு பார்க்குறேன். முருகப்பெருமான் கருணை எத்தனை கோடி வார்த்தைகளை சொன்னாலும் நமக்கு நிறைவே வராது. அதனால் இந்த 49 மந்திரங்களுடைய இந்த அக்ஷய உபநிஷத்து ஒரு அரிய பொக்கிஷமாக அடியேன் கருதுகிறேன். நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. அனுபூதியாக மாறுறது தான் வேதாந்தம். வேதாந்திகளுக்கு 4 நட்சத்திரம், ஆண் பெண், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், நோயுடையவன் நோயற்றவன், இதெல்லாம் எதுவும் கிடையாது. சதா நல்லதை நோக்கி பயணம் செய்யுங்க. இது ஒன்றை குறிக்கோளாக வச்சுங்க. இதுதான் சத்து. நல்லதை நோக்கி பயணம் செய்யுங்க, நல்லதையே செய்யுங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. சுருக்கமாக உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக என்னது, உங்களால் யாருக்கும் ஒரு அணுவால் கூட தீங்கு இருக்கக்கூடாது. நல்லா தெளிவாக இருங்க. நீங்கள் நல்லதையே நோக்கி போனால் இந்த நிலை ஏற்படும்.
இங்கே தீங்கு பண்ணக்கூடாதுங்கிறது ரித்தம். சத்தியத்தில் போகிறது, நல்லதுலேயே போகிறது சத்தியம். நல்லதுலேயே போகிறது சத்தியம். யாருக்கும் தீங்கு பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறது ரித்தம். புரியுதா? சத்தியம் ரித்தம். இந்த நிலைகளை நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு அனுபூதி நிச்சயம், சமாதி நிச்சயம், ஜீவன் முக்தி நிலை நிச்சயம், மோட்சம் நிச்சயம். வேறு என்ன இருக்குது? அறிய வேண்டியது தான் அடைய வேண்டியது. புரியுதா? உங்களுக்கு என்ன செய்கிறது? நாம் தான் என்ன பண்ணணும்? சிரவண மனனத்தில் குரு கூடவே இருப்பாங்க. நிதித்தியாசனத்தில் நீ என்ன பண்ணணும்? ஒரு 3 மணி நேரமாவது, ஒரு 3 சமாதி, 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்திங்கன்னா 1.5 மணி நேரம் வென்று எடுக்கலாம். 28 நிமிஷம். ஒரு சமாதிங்கிறது 28 நிமிஷம் தானே பார்த்தோம். 12 செகண்டு × 12 × 12. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம வெறும் சிரவணத்தை மட்டும் இல்லாமல் சிரவணத்திலேயே மனனத்தை வச்சுருக்கோம், மனனத்திலே விசாரத்தையும் வச்சு நிதித்தியாசனமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு நம்ம வந்து சமாதிக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்காம ஆரம்பத்துலேருந்து சைடில் தவம் தானம் தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ப்ரீ பிளான்டாக கொண்டு போங்க. இப்போ நீங்கள் வேதாந்திகளுக்கு வாழ்க்கை உங்கள் கையில். அது தெரியுமா? வாழ்க்கை புயல் அடிச்சுது, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னா அதெல்லாம் சம்சாரிக்கு தான். வேதாந்திகளுக்கு அப்படி அல்ல. வேதாந்தி வாழ்க்கை உன் கையில் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் உனக்கு காரணம் தெரியும். இது சரி, இது தப்பு, இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இதுதான் லைஃப்பு, எதிர்காலமே தெரியும். அதனால் வேதாந்திகளுக்கு இப்போ சொன்ன எந்த வேறுபாடுகளும் கிடையாது. ஒன்று தான் இருக்குது, அதுதான் எல்லாமா இருக்குது. புரியுதா? ஆத்மா இந்த வேல் பற்றி, வேல் யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு, ருத்ராட்சம் கொடுக்காதீங்க, பிரம்ம ஞானத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க, கூடுன்னு வார்த்தைன்னு சொல்ல மாட்டான். இதாங்க உலகத்தினுடைய நியதி. எல்லாம் போட்டு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. அது பரவாயில்ல, அது தலை 100 வெடித்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் திரும்ப பிறக்க தான் போகிறேன், நான் ஒன்றும் முக்தி கேட்கல. என்னது? சுவாமி திருவடியில் தொண்டு செஞ்சால் போதும். முருகப்பெருமான் எங்கே எழுந்தருளி இருக்கிறாரோ, நான் தான் சொல்லிட்டேன் அடுத்த ஜென்மா என்னன்னு சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்லலை, எங்கே அப்புறம் சொல்கிறேன். இது ஒரு சூட்சமாக இருக்கட்டும், ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறேன். அதனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. வந்த வேலை அதான், அடியேன் வந்த வேலை 108 உபநிஷத்தையும் தமிழ் பண்ணு, மனனத்துக்கு அழைச்சிட்டு போய், நிதித்தியாசனத்துக்கு அழைச்சிட்டு போய், அனுபூதியத்துக்கு அழைச்சிட்டு போய், முக்திக்கு அழைச்சிட்டு போ. யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுண்டாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம் பறையறி சொல்லி செய், அறிவித்து செய் அப்படின்னு முருகப்பெருமானுடைய கருணையினால் 74வது உபநிஷத்தை, இது 73 உபநிஷத்தை முருகப்பெருமானுக்கு கோடான கோடி, எண்ணற்ற கோடி நன்றிகளை சமர்ப்பணம் செய்து பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. திவேல் முருகனுக்கு அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழே வெற்றி